கன்னியாகுமரி பேராயத்தினுடைய எளியோர் அல்லது நலிவுற்றோர் நல்வாழ்வுத்துறை 2002 ஆண்டு ஒரு நல்ல தூர பார்வையோடு துவங்கப்பட்ட ஒரு துறை. இந்த துறையின் வழியாக இன்றைக்கு கன்னியாகுமரி முழுவதும் இருக்கின்ற திருச்சபைகளோடு இணைந்து ஏழை மக்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகளாக நிற்கின்ற பிள்ளைகள், இவர்களுக்கு பலதரப்பட்ட உதவிகளை செய்து வருகின்றோம். மாதாந்திர உதவியாக, இன்னும் கல்வி உதவியாக, திருமண உதவியாக, வீடு கட்டுகின்ற உதவியாக, சிறு தொழிலுக்காக, சுய தொழிலுக்காக என்று பல திட்டங்களை, சுமார் 14 திட்டங்களை இந்த துறையின் வழியாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆம், கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய திருச்சுத்தத்தின்படி IAS தேர்வு எழுதுவதற்காக பயிற்சிக்காக முதல் முறையாக ஒரு மாணவனை அனுப்பி இருக்கின்றோம். அதோடு 3 சக்கர வாகனத்தை முதல் முறையாக கடந்த 24ஆம் தேதி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு தந்திருக்கின்றோம். இப்படி இந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து கடந்த நாள் வரைக்கும் 2,50,90,000 ரூபாயை இறைமக்களிடமிருந்து காணிக்கையாக பெற்றுக்கொண்டு சுமார் 2,25 கோடி ரூபாயை ஏழைகளுக்காக பல திட்டங்களின் வழியாக பகிர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் உங்களை குறிப்பாக சந்திப்பது மணிப்பூர் மக்களுடைய தேவையை சந்திப்பதற்காக, நம்மால் என்ன செய்ய இயலும் என்பதற்காகவே. மணிப்பூர் மக்கள் அனுபவித்த துக்கங்களையும் வேதனைகளையும், ஒருவேளை பாலஸ்தீனா இஸ்ரேல் போருக்கு முந்தின நாட்கள் வரைக்கும் இந்த மணிப்பூர் மக்கள் அனுபவித்த பாடுகள் மிக கொடியதாக நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தது. எண்ணற்ற சுமார் 400க்கும் அதிகமான ஆலயங்கள் இடிக்கப்பட்டது. அநேக மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அதில் குறிப்பாக அநேக குடும்பங்களிலே பெற்றோருக்கு முன்பதாக பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர் கொல்லப்பட்டார்கள். அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே கொடுத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அநேக வீடுகள் எரிக்கப்பட்டது, ஆலயங்கள் எரிக்கப்பட்டது. அந்த காட்சிகள் எல்லாம் தீப்பிழம்புகளாக எரிந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் நம்முடைய உள்ளத்தை உருக்குகின்ற, அல்லது மறுபக்கத்திலே நாம் அதை பார்க்கின்ற போது நம்மை அறியாமலே பயப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய இந்தியாவிலும் இப்படி ஒரு கொடூர காட்சியா என்று சொல்லத்தக்கதான பயங்கரமான சம்பவங்கள் அந்த இடத்திலே நிகழ்ந்தது. தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திலே சுதந்திரமாய் வாழ முடியாமல் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடி மறைந்து எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டிய வீடுகள் உடைக்கப்பட்டது. வீடுகள் இல்லை, உடைமைகள் இல்லை, உறவுகள் இல்லை என்று சொல்லப்படுகின்ற நிலைமைக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கு அந்த மக்கள் உணவுக்காய் கரம் நீட்டி நிற்கின்றார்கள். அத்தியாவசியமான பொருட்களுக்காக அவர்கள் கரங்களை நீட்டி நிற்கின்றார்கள். மருந்துகளுக்காக அவர்கள் கரங்களை நீட்டி நிற்கின்றார்கள். இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நம்முடையவர்களுக்காக, மணிப்பூர் மக்கள் என்று சொல்லுகின்றவர்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், அங்கு இன்னலுற்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்பவர்கள் நம்முடைய பிள்ளைகள். அப்படிப்பட்டதானவர்களுக்காக நம்முடைய பங்கு என்ன என்பதை இந்த காலை நேரத்திலே நாம் ஆராய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அதற்காக கொடுப்பதற்கும் அழைக்கப்படுகின்றோம். இந்த தொழுகை நிறைவுற்ற பின்பு சகோதரர்கள் ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நிற்கின்ற போது உங்களுடைய மனப்பூர்வமான காணிக்கைகளை நீங்கள் தாருங்கள். கடந்த வாரங்களிலே போதகர் அவர்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கறி பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு அதற்கு பயன்படுத்துகிறதை இந்த மக்களுக்காக, பாட அனுபவிக்கிற மக்களுக்காக, தேவையோடு இருக்கிற மணிப்பூர் மக்களுக்காக பகிருங்கள் என்று சொல்லி அனுப்பினதை ஞாபகத்தில் கொண்டு உங்களுடைய உற்சாகமான கொடைகளை தாருங்கள் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூலின் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தினுடைய பிந்தின பகுதியை படிக்கின்ற போது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்கள், அப்படிப்பட்டதான மக்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பு பாடுகளை அனுபவிக்கின்றவர்கள், எல்லாவற்றையும் இழந்து நம்முடைய கண்களுக்கு முன்பு நிற்கின்றவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், சகோதரர்களை இழந்தவர்கள். அப்படிப்பட்டதான மக்களை இயேசுநாதர் சொல்லுகின்ற போது மிகவும் சிறியவராகிய என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லுகின்றார். என்னுடைய சகோதரர்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பாடுகளை அனுபவிக்கின்றவர்களை அநேக நேரங்களிலே பார்த்து மறந்து போகின்றோம், அல்லது பார்க்காமலே சென்று விடுகின்றோம். இயேசுநாதர் சொல்லுகின்றார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
அதை எனக்கே செய்தீர்கள். இயேசுநாதர் தொடர்ந்து சொல்லுகின்ற போது சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவை கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீரை கொடுத்தீர்கள். நான் காவலிலே இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்லுவார். வலப்பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து, ஒரு கூட்ட மக்கள் இடது பக்கத்திலே இருக்கிறவர்களை பார்த்து இயேசுநாதர் சொல்லுவார், நான் பசியோடு கூட இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவை தரவில்லை. நான் தாகத்தோடு கூட இருந்தேன், எனக்கு தண்ணீரை தரவில்லை. நான் காவலிலே வைக்கப்பட்டிருந்தேன், அன்றைக்கு என்னை விசாரிப்பதற்கு, என்னை பார்ப்பதற்கு நீங்கள் வரவில்லை என்று சொல்லுவார். அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு எதிரிலே எத்தனை மக்கள் தேவையோடு இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தை பயத்தோடு கூட பார்க்கின்றார்கள். சிலர் இந்த உலகத்திலே நான் வாழ்கிறதை விடவும் இந்த உலகத்திலே நான் மரிப்பது நலம் என்று கருதுகின்ற அநேக மக்களை நம்முடைய கண்களுக்கு முன்பு நாம் பார்க்கின்றோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை, தரித்திரருக்கு தந்து மகிழுங்கள் என்று சொல்லுகின்றார். தரித்திரருக்கு தந்து மகிழுங்கள், ஏழைகளுக்கு தந்து மகிழுங்கள், அல்லது தேவையில் இருக்கிறவர்களுக்கு தந்து மகிழுங்கள். அப்படியானால் தரித்திரருக்கு தந்து மகிழ்ச்சி அடைதல் என்பது தனக்கு உரியதை தருகின்ற அனுபவம், தனக்கு உரியதை தருகின்ற அனுபவம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் படிக்கின்ற போது அங்கே ஒரு நிகழ்வினை நம்மால் பார்க்க முடிகின்றது. கேரித்தாற்றண்டையிலே இருக்கின்ற எலியாவுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை அல்லது அழைப்பை கொடுக்கின்றார். இனி நீ இங்கே இருக்க வேண்டாம், சாரிபாத் ஊருக்கு செல் என்று சொல்லுகின்றார். புறப்படுகின்ற எலியா சாரிபாத் ஊருக்கு பயணித்து வருகின்றார். எதிர் திசையிலே விறகு பொறுக்குகிற ஒரு தாயை பார்க்கின்றாள். பேசுகின்றார், தாகத்தோடு வந்திருக்கிறேன், தண்ணீர் கொடு என்று சொல்லுகிறார். தண்ணீரை எடுப்பதற்காக சொல்லுகின்ற அந்த தாயை பார்த்து சொல்லுகின்றாள், பசியோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா, அல்லது எனக்கு உணவு தாய் என்று கேட்கின்றார். அந்த பெண்மணியுடைய வார்த்தை 12லே படிக்கின்றோம். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்த 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன். அந்த பெண்மணி சொல்லுகின்றாள், என்னுடைய பிள்ளைக்கும் எனக்கும் ஒரே நேர உணவுக்கான மாவும் எண்ணெயும் தான் இருக்கிறது. அதற்கு பின்பு எங்களுடைய கரத்திலே ஒன்றுமில்லை. எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அநேகர் பஞ்சத்திலே மரித்து போனார்கள் உணவின்றி. இன்றைக்கு நான் என்னுடைய கரத்திலே ஒரு நேர உணவை உண்டுவிட்டு என்னுடைய பிள்ளையும் நானும் மரிப்பதற்கு ஆயத்தமாகின்றோம். அப்படியானால் தனக்கு என்று இருப்பது கொஞ்சம் மட்டுமே, தன்னுடைய பிள்ளைக்கும் தனக்கும் என்றும் இருப்பது ஒரே நேர உணவு தான். ஆனால் தேவனுடைய மனிதன் பஞ்சத்தின் நடுவிலே, பசியின் நடுவிலே தன்னை தேடி வந்திருக்கின்ற போது அவள் என்ன செய்தாள் என்றால், அந்த தேவனுடைய மனிதனாகிய எலியாவினுடைய வார்த்தையின்படி அவள் சென்று முதலாவது அந்த உணவை ஆயத்தப்படுத்தி தீர்க்கன் எலியாவுக்கு பகிர்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வசனம் சொல்லுகிறது 24லே, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று படிக்கின்றோம். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்படியானால் பஞ்சகாலம் தீரும் மட்டும் பசியோடு அநேக மக்கள் மரித்து கொண்டிருக்கிற போது இந்த பெண்மணியுடைய கலசத்திலும் பானையிலும் எதுவும் குறையவில்லை. தனக்கு உரியதை தரித்திரருக்கு, வாழ்வு தேடுகின்றவர்களுக்கு, இல்லாய்மையிலே வாழுகின்றவர்களுக்கு பகிர்கின்ற போது ஆண்டவர் தருகின்ற நிறைவு, ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கடந்து வரும் என்பதை மறந்து போக வேண்டாம். 2வது காரியம், தாராள மனதோடு தருகின்ற அனுபவம். தாராள மனதோடு தருதல், அந்த வார்த்தை நமக்கு நினைப்பூட்டுகின்ற ஒன்று. எப்படியோ கொடுப்பது அல்ல, மன நிறைவோடு கொடுப்பது. அழுத்தமாய் சொன்னது நிமித்தமாய் அல்லது பலமுறை சொன்னது நிமித்தமாய் கட்டாயப்படுத்தப்பட்டோம் என்று கொடுப்பது அல்ல. தாராள மனதோடு கொடுக்கிறவர்களை ஆண்டவர் நேசிக்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் இருக்கிற வசனங்களை படிக்கின்ற போது அந்த பகுதியிலே கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை படிக்க முடிகின்றது. அவன் ஒரு அதிகாரி. அவன் அன்றைக்கு ரோம படையிலே அவன் ஒரு 100 தலைவனாக இருக்கின்றான்.
ஒரு புற இனத்தவனாக இருந்தாலும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்திலே, அவன் தேவ பக்தியுள்ளவன். அது மட்டுமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று படிக்கின்றோம். அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அவன் ஜனங்களுக்கு தர்மங்களை செய்தான். அதுதான் முக்கியமான பகுதி. ஒரு நூற்றுவர் தலைவன் அந்நியன், புற இனத்தான் என்று நினைக்கின்ற போதும், அன்றைக்கு யூதன் அல்ல என்று நினைக்கின்ற போதும், அவன் மற்றவர்களுடைய விடவும் அவனுக்குள்ளாய் வித்தியாசமாய் பார்க்கப்படுகிற ஒரு காரியம், அவன் தன்னுடைய கண்களுக்கு முன் இருக்கின்ற ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை, உதவிகளை செய்தான். அன்பர்களே, இன்றைக்கு எத்தனையோ மக்கள் நம்முடைய கரங்களை நோக்கி நிற்கின்றார்கள், நம்முடைய கரங்களையே வாஞ்சித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஏதாகிலும் உதவி கிடைக்காதா என்று இந்த பகுதியிலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். அவன் தாராளமாய் தன்னுடைய கரத்தில் இருக்கின்றதை மன நிறைவோடு உற்சாகமாய் கொடுத்தான் என்று படிக்கின்றோம். 4வது வசனம் மிக முக்கியமான வசனம். தேவதூதன் சொல்லுகின்றார், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. கொர்நேலியுவே, உன்னுடைய ஜபங்கள், நீ ஏறெடுத்த ஜபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து எட்டியிருக்கிறது. அதோடு நீ செய்த தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய், ஆண்டவரை நினைப்பூட்டுவதாய், ஞாபகப்படுத்துவதாய் தேவ சமூகத்திலே வந்து எட்டியிருக்கிறது. இன்றைக்கு இரகசியமாய் கொடுக்கின்ற போது, யாரும் காண வேண்டாம் என்று இரகசியமாய் தருகின்ற போது ஆண்டவர் அவற்றை பார்க்கின்றார். ஒரு முறை ஒரு ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிற போது ஒரு சகோதரன் 50,000 ரூபாயை ஒரு காணிக்கை உரைக்குள்ளாய் வைத்து முன்பகுதியிலே படைத்து சொல்லுகின்றார். வெளியே வருகின்ற அவரை நான் சந்திக்கிறேன். அவரோடு நான் உதவி கேட்கிறேன். ஒரு தையல் இயந்திரத்தை வாங்கி தரக்கூடாதா என்று கேட்கிறேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அடுத்த வருடம் பண்ணுகிறேன் என்றார். நான் அவரை விட்டபாடு இல்லை. அவர் ஒரு வங்கியிலே மேலாளராக இருப்பதை அறிந்து கொண்டதினாலே நான் அவரோடு கூட மறுபடியும் கேட்கிறேன், சார், இந்த வருடத்திலே ஒரு தையல் இயந்திரத்தை தாருங்கள், அடுத்த வருடத்திலே இன்னொன்றை தருகிறேன். அவர் என்னை கரத்திலே பிடித்து சற்று தூரத்திலே அழைத்து கொண்டு யாரும் இல்லாத இடத்திலே கொண்டு விட்டு சொன்னார், 50,000 ரூபாயை காணிக்கை தட்டிலே வைத்திருக்கிறேன், எங்களுக்காக ஜெபியுங்கள், அடுத்த வருடத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் ஏதாகிலும் ஆண்டவருக்காய் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். 50,000 ரூபாயை இரகசியமாய் யாரும் பார்க்கக்கூடாது என்று ஏழைகளுக்காய் அவர் வைத்துவிட்டு இரகசியமாக சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களை, 50,000 ரூபாயை வைக்கின்றவர் எத்தனை முறை ஆலயத்திலே அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். ஆனால் அந்த மனிதனோ இரகசியமாய் வைத்து சொல்லுகிறார். இந்த கொர்நேலியு தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிற ஏழைகளை பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்றால், தனக்கு இயன்றதை விடவும் அவர் தாராள மனதோடு கூட தர்மங்களை செய்கின்றார். அவரை ஆண்டவர் நினைவு கூறுகிறார் என்று படிக்கின்றோம். அன்னை தெரசா அம்மையார் சொல்லுகின்ற போது இப்படி சொல்லுவார், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரையில் அல்ல, பிறர் மனதிலே நீ வாழும் வரை என்று சொன்னார். வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே நீ சாகிற வரைக்கும் அல்ல, அநேக மக்கள் உன்னை இந்த உலகத்திலே நினைவு கூறுகிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை என்று சொன்னார்கள். இந்த காலை நேரத்திலே மனப்பூர்வமாக தாராள மனதோடு படைப்பதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை படிக்கின்ற போது, மக்கதோனியா திருச்சபை மிகுந்த உபத்திரவத்தினாலே, தரித்திரத்தினாலே அவர்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது பரிபூர்ண சந்தோஷத்தோடு மிகுந்த உதாரத்துவத்தோடு எருசலேம் சபையினுடைய பஞ்சத்தை தீர்ப்பதற்கு படைத்தார்கள் என்று படிக்கிறோம். எருசலேம் சபை பஞ்சத்தினாலே நொந்து போய் இருக்கின்றது. அந்த மக்களுக்கு இந்த மக்கதோனியா திருச்சபை தங்களுடைய உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கிறது, மறுபக்கத்திலே தரித்திரம் இருக்கிறது. ஆனால் தங்களுக்குள்ளாய் இருக்கிறதிலே ஒரு பகுதியை தாராள மனதோடு பஞ்சத்தை தீர்ப்பதற்காய் கொடுத்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மணிப்பூர் மக்கள் இன்றைக்கு பசியோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரர் சொல்லுகின்ற போது, பெண்கள் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட அங்கு அவர்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களாய் கிடைக்கவில்லை. உணவுப் பொருட்கள் கூட அந்த பகுதியிலே வாழுகின்ற காட்டு பகுதிகளிலே ஓடி மறைந்து வாழுகிற மக்களுக்கு கிடைக்கவில்லை. இங்கெல்லாம்
நாம் கொடுக்கின்ற கொடைகள் ஆண்டவரால் நினைவு கூறப்படும். ஆண்டவர் நினைவு கூறுவார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவற்றை ஆண்டவர் தருவார். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நான் சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எதை கொடுக்கிறோமோ அதை ஆண்டவர் திரும்ப தருவார். மூன்றாவது காரியம், தன்னையே தருகின்ற அனுபவம். தன்னையே தருகின்ற அனுபவம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தினுடைய பிந்தின பகுதியிலே படிக்கின்ற போது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்தினர் ஆனாரே. கிறிஸ்து இந்த பகுதியிலே படிக்கிற போது கிறிஸ்து தன்னை தரித்திரராய் மாற்றினார். இல்லாய்மையிலே மாறுகின்றார். இருப்பதை நமக்காய் பகிர்ந்தார். அவருடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருந்தது. அவருடைய வாழ்க்கையை கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நம்முடைய மீட்புக்காய், உலகத்தினுடைய மீட்புக்காய், உலக மக்களுடைய வாழ்வுக்காய் அவர் கொடுத்தார். இன்றைக்கு நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருக்கிறார். நம்மை ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த கல்வி, நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த கலாச்சாரம், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற எல்லா விதமான வசதிகளும், மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது கிறிஸ்து தன்னை இழந்ததினாலே தான், கிறிஸ்து தன்னை சிலுவையிலே தந்ததினாலே தான். அன்புக்குரியவர்களே, அதிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒரு உண்மை தியாகம், சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுவேன். தியாகம். ஒருவருடைய கொடை என்பது தியாகமாய் மாற வேண்டும். ஒருவர் பகிர்கிறார் என்றால் தன்னில் இருக்கிற ஏதோ ஒன்றை அவர் இழக்க கொடுக்கின்றார், தியாகமாய் மாற்றுகின்றார். அதுதான் நாம் தரித்திரருக்கு நாம் தருகின்றதிலே மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்து தன்னை தியாகமாய் மாற்றினார். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நமக்காய் இந்த உலகத்திலே பிற்கப்பட்டது. அன்னை தெரசா அம்மையார் சொல்லுகின்ற போது, பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுள் அருகே போகலாம். சேவை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகில் வருவார். அந்த வார்த்தைகள் மிக முக்கியம். நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் அருகிலே நீங்கள் போகலாம். நீங்கள் சேவை செய்யுங்கள், நீங்கள் உங்களை தியாகமாக்குங்கள், ஆண்டவர் உங்களுடைய அருகிலே வருவார் என்று சொன்னார். ஒரு பாடலிலே இப்படி ஒரு பாடல் வரிசை உண்டு. உயர்ந்த அன்பு ஏது என்று பாடிவிட்டு சொல்லுவார், நண்பனுக்காய் உயிரை கொடுப்பதுதான் என்று சொல்லுவார். உயர்ந்த அன்பு என்பது நண்பனுக்காய் ஜீவனை கொடுப்பது, நண்பனுக்காய் நம்மை இழக்க கொடுப்பது. ஒரு பாடலிலே இப்படி ஒரு வரிசை உண்டு. ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுவாம் என்று பாடுவார். ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுவாம். இயேசு தன்னை தியாகமாக்கி சென்று விட்டார். இன்றைக்கு உலகத்திலே வாழுகின்ற நீங்களும் நானும் நம்மை தியாகமாக்குவதற்கு, நம்மை கிறிஸ்துவுக்காய் கொடுப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த காலை நேரத்திலே மக்கதோனியா திருச்சபை குறித்து 8வது அதிகாரம் 5 சொல்லுவார், மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாம் கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். மக்கதோனியா சபை தங்களை முழுவதும் கிறிஸ்துவுக்காய் விட்டு கொடுத்திருக்கின்றது. இந்த காலை நேரத்திலே கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கும், கிறிஸ்துவுக்காய் ஓடுவதற்கும், கிறிஸ்துவுக்காய் செயல்படுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தரித்திரருக்கு, தேவையில் இருக்கிற மக்களுக்கு தருவதற்காக கர்த்தர் இந்த காலை நேரத்திலே பாசத்தோடு கூட நம்மை அழைக்கின்றார். தனக்கு இருப்பதை தருகின்ற அனுபவம், அதை தாராள மனதோடு கூட தருகின்ற ஒரு அனுபவம். அது மட்டுமல்ல, தங்களையே தியாகமாக்கின்ற ஒரு அனுபவத்திற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். திடீரென்று ஒரு சாலை ஓரத்திலே ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பிள்ளை, சிறுமி அந்த ஆக்சிடென்ட்லே காயப்பட்டு தூக்கி வீசப்படுகிறார். இரத்த வெள்ளத்தில் கிடக்கிற அந்த சிறுமியை பார்த்து அநேகர் கூட்டம் கூடி தங்களுடைய மொபைல் ஃபோன்களிலே அவர்கள் அதை ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வயதான தாய் அந்த பக்கமடியாய் வந்து பார்த்து, கூட்டம் என்ன என்று அருகிலே வந்து பார்த்தால், காயப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கிற ஒரு சிறுமி. யாரும் அதை குறித்து கவலைப்படவில்லை. தன்னுடைய மார்பிலே ஓங்கி அடித்து அழுகிறாள், என்னுடைய பிள்ளை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகின்றாள். அந்த சத்தத்தை கேட்டவுடனே அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அலர்ட் ஆகிறார்கள். அருகிலே வருகின்ற ஒரு ஆட்டோவிலே அந்த சிறுமியை அப்படியே தூக்கி உட்கார வைக்கின்றார்கள். இந்த தாய் அந்த ஆட்டோவிலே தன்னை இணைத்துக் கொள்கிறாள். ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு வருகிறது. சிறுமி
மருத்துவ சிகிச்சைக்காய் ஐசியூவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றாள். இந்த தாய் வெளிப்பகுதியிலிருந்து முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறாள். திடீரென்று அந்த உள்பகுதியிலிருந்து ஒரு நர்ஸ் வந்து மருந்து வாங்குவதற்கு இந்த சிறுமியோடு வந்தவர் யார் என்று கேட்கிறாள். நான் என்று சொன்னாள். கொடுக்கின்றார்கள். அந்த மருந்து குறிப்பை வாங்கி மருந்து கடைக்கு வந்து கேட்கின்றாள். எல்லா மருந்துகளையும் அவன் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு சொன்னான், 10,500 ரூபாய் இந்த மருந்துக்கு. இந்த தாய் சொல்லுகின்றாள், என்னுடைய கரத்திலே 300 ரூபாய் மட்டும்தான் இருக்கிறது தம்பி, ஆனால் மருந்தை தா, என்னுடைய கரத்தில் இருக்கிற தங்க அணிகலனை தருகிறேன், என்னுடைய மொபைல் ஃபோனை வைத்துக்கொள், நான் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றிவிட்டு உனக்குரியதை தந்து என்னுடைய உடைமைகளை பெற்று செல்லுவேன் என்று அந்த மருந்தை வாங்கி செல்லுகின்றான். 2-3 மணி நேரம் கடிந்த பின்பு அந்த மருந்து கடைக்காரன் என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம், அந்த தாய் யாருக்காய் வாங்கி சென்றாள், ஏன் நான் பார்க்கக்கூடாது என்று அந்த மருத்துவமனையிலே வந்து விசாரிக்கிறான். குறிப்பிட்ட ஐசியூவினுடைய உள்ளே அவன் நுழைகிறான். அந்த நர்ஸ் சொல்லிக் கொடுக்கிறாள், 2வது பெட்டில் இருக்கிறது தான் அந்த தாயினுடைய பிள்ளை என்று. அந்த மனிதன் தூரத்திலே வந்து எட்டி பார்க்கின்றான். அவனுடைய கண்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே காயப்பட்டு மருத்துவ சிகிச்சையிலே உயிருக்கு போராடுகின்றது சிறுமி, தன்னுடைய பிள்ளை. அவன் மார்பிலை அடித்து அழுகிறான், என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்காய் அந்நியனாயிருந்த இந்த தாய் தன்னை விட்டு கொடுத்தாளே என்று சொல்லி அழுது கொண்டு அதே வேகத்திலே வெளியே வருகின்றான். முழங்காலிலே நின்று அழுது ஜபித்து கொண்டிருக்கிற தாயினுடைய காலிலே விழுகின்றான், பிடித்து கொள்ளுகிறான். அந்த தாய் கண்களை திறந்து திரும்பி பார்க்கிற போது சொல்லுகின்றான், அம்மா நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, அங்கே காயப்பட்டிருக்கிற என்னுடைய பிள்ளைக்காக நீங்கள் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லி எவ்வளவு காரியத்திலும் நீங்கள் உங்களை தியாகமாக்குனீர்கள் அல்லவா என்று சொன்னபோது அந்த தாய் கண்களை திறந்து சிரித்த முகத்தோடு சொன்னார்களாம், மகனே, உன்னுடைய பிள்ளைக்காக மட்டுமல்ல உனக்காகவும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய பிள்ளைக்காக மட்டுமல்ல உனக்காகவும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். யாரோ காயப்பட்டிருக்கிற போது, யாரோ வேதனை அனுபவிக்கிற போது, யாரோ துக்கத்தை அனுபவிக்கிற போது அது என்னுடைய வேதனை, என்னுடைய பிள்ளைகளுடைய வேதனை என்று ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்கிற போது தான் தியாகம் நம்மளே வெளிப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளான மணிப்பூர் மக்கள் கண்ணீரோடு வாழுகின்ற போது அவர்களுடைய கண்ணீரிலே நீங்களும் நானும் பங்கு கொள்ள வேண்டும் அல்லவா? அவருடைய தேவை பசியிலே நீங்களும் நானும் பசியடைய வேண்டும் அல்லவா? இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசட்டும். ஆம், தனக்கு உரியதை தருவோம், தாராள மனதோடு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காய் பகிருவோம், தன்னையே தியாகமாக்கின்ற அனுபவத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுவோம். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். உட்காருங்கள். சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. களியங்காடு சேகர திருச்சபையில் திரு மரியஜான் அவர்கள் மகன் ஜோசம் ILC பணக்குடி ஆயர் மண்டல லுதரன் திருச்சபையில் லேட் மிஸ்டர் செல்வம் அவர்கள் மகள் ஷெரின் பிரியதர்ஷினியும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இன்று மாலை 5 மணிக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே, நாம் அறிந்தபடி இன்றைக்கு
மணிப்பூர் ஞாயிறாக நாம் இதை அனுசரித்து வருகின்றோம். நாம் எல்லோரும் அறிந்தபடி நமக்குரியதை தாராளமாக இந்த மக்களுக்கென்று உற்சாகமாக கொடுப்பதற்கு நம்மை தயாரிப்போம். சொன்னது போல குறைந்தபட்சம் இந்த நாள் நாம் மத்தியானம் அல்லது இந்த நாள் கறி வாங்குவதை விடுத்து குறைந்தபட்சம் அந்த காசையாவது இந்த மக்களுக்கு தருவோம். அதிகப்படியாக உங்களால் இயன்ற உதவிகளை உற்சாகமாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொழுகை முடிந்த பின்பும் வாசலிலே அன்பு திருப்பணியாளர்கள் உங்களுடைய உற்சாகமான கொடைகளை எதிர்நோக்கி நிற்கும் பொழுது உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மணிப்பூர் மக்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இன்று 10 மணிக்கு திருமறைப்பள்ளி, 11 மணிக்கு பக்தி முயற்சி சங்க வகுப்புகள் நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறாது. இந்த வாரம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு பெண்கள் ஜெபக்கூடுகையும், அதைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கமும் நடைபெறும். இந்த வாரம் வீட்டு ஜெபக்கூட்டம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திரு ஆர். ரமேஷ் கட்டையன்பிள்ளை இபி ஆஃபீஸ் அருகில் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். இந்த மாதத்திற்கான உபவாச கூடுகை 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு வாலிப ஆண்கள் ஜெபக்குழுவால் நடத்தப்படும். சகோதரர் டி. ஸ்மித் அவர்கள் இறைச்செய்தி வழங்குகிறார்கள். இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட செட்ரி ஷெரின் ரெனி ஜோசப் நினைவு வேத அறிவு போட்டிக்கான தேர்வு அடுத்த ஞாயிறு 22ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும். 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சேகர ராலி சிறப்பு போட்டிகள் நமது சபையில் வைத்து நடைபெறும். கையால் எழுதப்படும் முழு வேதாகம திட்டத்தில் வீட்டிலிருந்து எழுதுவதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதிகளை முழுமையாக எழுதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று சபை செயலரிடம் ஒப்படைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த மாதம் இறுதியில் ஏற்கனவே முடிக்கப்பட்ட வேத பகுதிகளை சரிபார்க்கும் பணிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆர்கன் வாங்குவதற்கான காணிக்கைகள் திரு எம். ராஜகுமார் 5000 ரூபாய், இதுவரை 10,000 ரூபாய். திருமதி டி. ஷீலா சுனிதா குமாரி ஆசிர் 5000 ரூபாய், இதுவரை 10,000 ரூபாய். என்ஜினியர் ஆர். டெரிஷ் குமார் 5000 ரூபாய், இதுவரை 10,000 ரூபாய். இன்ஜினியர் நிகிஷ் டி. ஜேக்கப் 2000 ரூபாய், இதுவரை 10,000 ரூபாய். திரு எஸ். என். ராஜன் 2500 ரூபாய், இதுவரை 10,000 ரூபாய். திரு எஸ். லாட்சன் டாடிடா 1000 ரூபாய், இதுவரை 12,000 ரூபாய். திருமதி லூயிஸ் ஜோன்ஸ் சுந்தர்ராஜ் 1500 ரூபாய், இதுவரை 3000 ரூபாய். திரு டி. பிளம்டன் பயஸ் 1000 ரூபாய், இதுவரை 2000 ரூபாய். திரு கே. சுரேஷ்குமார் 2000 ரூபாய். திரு ஜே. சாம் அருள் வேதராஜ் 300 ரூபாய், பெயர் இல்லாமல் 10,000 ரூபாய். தொடர்ந்து தொழுகைக்கு நிறைவாக 424வது ஞான பாடலை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை படைப்போம். 424வது பாடல். வானபிதா தந்த வேதத்திலே நான் மகிழ்வேன் அன்பு சொல்லுகிறார். வானபிதா தந்த வேதத்திலே நான் மகிழ்வேன் அன்பு செல்லுகிறான். இவ்வித ஆச்சரியம் யாவினுள்ளே ஆச்சரியம் மேசன்னை நேசிக்கிறான்.
நேசிக்கிறார். சாவு மரத்தில் நேசம் கண்டேன், நிச்சயம் நேசனை நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையும். நிச்சயத்தால் இன்ப ஓய்வு பெற்றேன், நம்பும் என் நேசனை வாழ்விக்கிறார். ஏசன்னை நேசிக்கிறார் என்றே நான் சாத்தான் இல்லாதஞ்சி ஓட கண்டேன். ஆனந்தம் நேசிக்கிறார், நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனந்தம் இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார் என்னையும். ஜெபிப்போம். ஆண்டவரே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு ஒப்பற்ற கொடையாக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் எண்ணத்தை தந்துவிட முடியும் சாமி. எங்களுக்குரியதை தரித்திரருக்கும் தாராளமாக தந்து எல்லாவற்றுக்கு மேலாக எங்களையே ஆண்டவருக்கு தந்து இவ்விதமாய் ஆண்டவர் எங்களுக்கு முன்வைத்திருக்கின்ற சாட்சியத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வடிவமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும் சாமி. விசேஷமாக மணிப்பூர் மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக எங்களால் இயன்றதை நாங்கள் தரும் பொழுது நிச்சயமாக அந்த மக்களுக்கு அது மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என்று சொல்கிற அந்த விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் படைக்க இருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் எங்களையே அர்ப்பணித்தோம் என்ற அடையாளமாக தந்திருக்கிற நன்றி படையல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அங்கீகரியும், ஆசீர்வதியும். கையின் காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், மாதாந்திர நன்றி படையல்கள், பிறந்த நாள் காணிக்கைகள், திருமண நாள் நினைவு காணிக்கைகள், பொருத்தனையின் காணிக்கைகள், ஆலய தேவைகளை நிறைவேற்ற விதமாய் படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள், புதிய ஆர்கன் வாங்குவதற்காக உற்சாகமோக படைத்திருக்கின்ற காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அங்கீகரியும், ஆசீர்வதியும். அப்பா, எங்களையே நாங்கள் கையளிக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குரியதை இழந்து தரித்திரருக்கு கொடுக்கவும் அது தாராளமான கொடையாக இருக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். பொறுப்பேற்றுக்கொள்ளும், தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே.
தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவரின் இணையராத நட்பும் உறவும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் இனிவரு சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். വേദനകളെന്നു തീരുമോ? കണ്ണുനീരെന്നു മാറുമോ? വേദനകളെന്നു തീരുമോ? കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിപ്പാനായി നീ വരണേ. കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിപ്പാനായി നീ വരണേ. കണ്ണുനീരെന്നു മാറുമോ? വേദനകളെന്നു തീരുമോ? കണ്ണുനീരെന്നു മാറുമോ? വേദനകളെന്നു തീരുമോ? ഇഹത്തിൽ ഒന്നുമില്ലായേ, നേടിയതെല്ലാം മിഥ്യയേ. ഇഹത്തിൽ ഒന്നുമില്ലായേ, നേടിയതെല്ലാം മിഥ്യയേ. പരദേശിയാണുലകിൽ ഇവിടെന്നു മന്യനല്ലോ. പരദേശിയാണുലകിൽ ഇവിടെന്നു മന്യനല്ലോ. കണ്ണുനീരെന്നു മാറുമോ? വേദനകളെന്നു തീരുമോ? കണ്ണുനീരെന്നു മാറുമോ? വേദനകളെന്നു തീരുമോ? மனதாரன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும்
நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானேன், அழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆண்டவரே, ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் நீர். ஆண்டவரே, இந்த வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. வீரி வெள்ளியே என்னும் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, சிறு பிராயம் முதற்கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே, எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்
முடிவில்லாத ராஜ்யத்தை அருள திரும்பவும் வருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. மாறுள திரும்பவும் வருவேன் என்று முடிவில்லா ராஜ்யம் மாறுள திரும்பவும் வருவேன் என்று ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவே, ஆராதனை நாயகன் நீரே அப்பா, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால்.
ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால்.
சொந்தமென்று அன்பரே என்னை தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மை
உந்தன் சுயம